ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாஷி வேற வழியே இல்லாம அண்ணன் பண்ற பிரச்சனை தாங்க முடியாம அந்த கிளப்புக்கு வந்துடுறா. என்ன நடக்குது இங்க, அறிவு இருக்கா இல்லையான்னு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த நேரம் வாஷியோட அண்ணா, என் தங்கச்சி வந்துட்டாடா, இனிமே என்ன யாரு என்ன பண்ண முடியும், என்ன காப்பாத்திடுவா அப்படின்னு அவங்க திமிரா பேசிட்டு இருக்கான். அப்போ இந்த 2 பேர் சீவுவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான் பாரு இவன். ஏமா உனக்கு அறிவில்ல, இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கன்னு வாஷியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா, என்னென்ன தகுடுதத்தெல்லாம் பண்ணி ஈலான கல்யாணம் பண்ணிருக்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசுறாங்க. வாஷி பாக்குறா, இந்த 2 பேரையும் நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் பண்ண தகுடுதித்த வேலையெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. யாரோ தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள அங்கதானே ரொங்கு வேலை பாக்குறான். அதான் பிச்சைக்கார பையனா இருந்துட்டு இப்ப வேலை பாக்குறானே. வாஷிய வாடா தப்பா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து அங்க இருக்கிற ஒருத்தனை சீவோட ஆளை அடிச்சு வச்சிடுறான். ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இருப்பாங்க போல. அந்த பையனை போட்டு பதிலுக்கு நல்லா அடிச்சிடுறாங்க. வாஷி, போதும் நிறுத்துங்க. நான் என் அண்ணனை சப்போர்ட் பண்ணி காப்பாத்த வந்தேன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? டேய், இவனை முதல்ல ஜெயில போடுங்கன்னு அண்ணனையே கை காட்டுறா. அண்ணன் ஒரு மாதிரி புரியாம பாத்துட்டு இருக்க. என்ன அநியாயம் இது, கண்ட பொண்ணுங்களையும் கையை பிடிச்சி இழுப்ப பாத்துட்டு நாங்கெல்லாம் சும்மா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் கோபத்தை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள கரெக்டா அந்த பிச்சைக்கார பையன் ரொங்கு இருக்கான்ல, அவன்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு பத்தி யோசிக்கணும். உங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஒட்டு மொத்தமா நான் ஏத்துக்கிறேன். இதுக்கு மேல எனக்காக சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அவளோட அண்ணன் வேகமா கால்ல விழுந்து, என்னை காப்பாத்து வாஷி, விட்டு போகாத அப்படின்னு கதறான். அப்ப சீவு லைட்டா சிக்னல் கொடுக்க அவனோட ஆளுங்க 2 பேரும், இல்ல மேடம், நாங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டோம் போல, இந்த அளவுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கீங்க, இந்த பிரச்சனையா நான் இப்போவோடய விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல வாஷி பாக்குறா. பாதிக்கப்பட்டது நீங்க கிடையாது, அந்த மியூசிக் வாசிக்கிற பொண்ணு என்ன சொல்றாலோ அதை கேட்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இதுக்கும் மேல இவர் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாருன்னா நான் அந்த விஷயத்தை பெருசாக்க விரும்பல, இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்றா. ரொம்ப சந்தோஷம், இனிமே உன் பக்கமே நான் வர மாட்டேன், இங்க இருந்து கிளம்புறமா அப்படின்னு அங்கிருந்து வாஷியோட அண்ணன் ஓடுறான். வாஷி கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறா. கரெக்டா அந்த இடத்துக்கு சீவு வந்துடுறான். பரவாயில்லையே, கலக்குறீங்க, நீங்க இந்த அளவுக்கு நியாயமான ஆளா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாஷிக்கு ஒரே பதட்டமா இருக்கு இவன் பக்கத்துல நிக்கிறதுக்கே. நம்ம விதிய மாத்தலாம் அப்படின்னு பார்த்தா புது புது கேரக்டர் வராங்களே தவிர இவன் நம்ம கொல்றதை யாராலையும் தடுக்க முடியாது போலயேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இல்ல, அந்த பக்கம் தான் நான் போறேன், இப்பதான் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம்ல, உங்க வண்டியிலே எனக்கு வந்து என்ன டிராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சீவு கேக்குறான். வாஷி வேற வழியே இல்லாம வண்டியில ஏத்திக்கிறா. 2 பேரும் ஒரே வண்டியில உட்காந்து போயிட்டு இருக்காங்க. அமைதியாவே சீவு வந்துட்டு இருக்கான். வாஷி பாக்குறா, இவ்வளவு நேரம் டிராவல்ல ஒரு வார்த்தை கூட பேசாம சில மாதிரியே உட்காந்துட்டு வரான். எப்படிடா அப்படி உட்கார்ந்து இருக்குதுன்னு அவளுக்கே கொஞ்சம் குழப்பமா இருந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகுது, வண்டி நிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்க, என்ன பண்ணணும், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வாஷி ஏதேதோ கேள்வி கேட்கிறா. என் வீடு வந்துருச்சு, இறங்கணும் அப்படின்னு சீவு சொல்றான். ஓ சாரி அப்படின்னு நல்லா காலை நீட்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. காலை மடக்கி வச்சுக்கிறா. அவளுக்கே அவமானமா இருக்கு, வந்ததும் அசிங்கப்பட்டுட்டோமேன்னு. சீவு பார்த்துட்டு, நான் போயிட்டு வரேங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். வண்டியை முதல்ல எடுங்கயா, வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு வாஷி வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததும் வேலைக்கார பொண்ணு, என்னாச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, புதுசு புதுசா ஆளுங்க வராங்க, ஆனா சின்ன சின்ன விஷயங்களை தான் மாத்த முடியுமே தவிர என் வாழ்க்கையில நடக்காத பெரிய விஷயத்த மாத்த முடியாது போல. ஆமா, இந்த முன்னோர்களை கும்பிடுற நாள் எப்ப வரும் அப்படின்னு வாஷி கேக்குறா. ஆயமா, அது வரதுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அன்னைக்குதான் முக்கியமான சம்பவத்தை பண்ண வேண்டி இருக்கு. அன்னைக்கு நான் பண்ற சில வேலைகளால என் வாழ்க்கையவே மாத்திக்க முடியும். அந்த டைம் இன்னும் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்ப ஈலான் உள்ள வந்துடுறான். வாஷி ஏஞ்சு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளவுதான் நீ மரியாதையே கொடுக்க வேண்டாம், நான் உன் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு ஈலான் கையை பிடிக்கிறான். ஆனா வாஷி கையை கூட உதறி விட்டுடுறா. இல்ல இருக்கட்டும்னு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருக்கு. பக்கத்துல உட்காந்துக்கிறான். உன் கூடவே சேர்ந்து சாப்பிடுறேன் அப்படின்னு. நான் கல்யாணம் ஆனதுல இருந்து உன்னை கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிறது என்னோட தப்பு தான், எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா கோவப்படாத அப்படின்னு அவளுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிடுறதுக்கு எடுத்து வைக்கிறான். இதை பார்த்துட்டு வாஷிக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு. ஆனா மத்தவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. என் மேல ஏதாவது உனக்கு கோவமா, ப்ளீஸ் சொல்லு, கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவ, ஆனா இப்ப அப்படிலாம் ஷேர் பண்ணிக்கிறதே இல்ல, உன் அண்ணன் பிரச்சனையை கூட ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்க, என் அண்ணன் என் பேச்சு கேட்பான், அதனால நானே போய் இதை மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு பண்ணிட்டேன். நீங்க மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து அந்த இடத்துல நின்னா நம்ம ஏதோ புள்ளி பண்ற மாதிரி இருக்கும், அதான் வர வேணான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல உன்னோட பிரச்சனை ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வாஷிக்கு பொறையே ஏறிடுது. தட்டி கொடுக்கறதுக்கு ஈலான் கையை கொண்டு வரான். வாஷி அதை கூட தள்ளி விட்டுடுறா. இல்ல இருக்கட்டும்னு. ஈலானுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. ஆமா, நீங்க என்ன ட்ரீட் பண்றது இருக்கட்டும், மூயா இருக்கா, அவளை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வாஷி கேட்க, ஈலானுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. அது என்னவோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, எப்பறம் வருத்தப்பட வேண்டியிருக்கும், எதுவா இருந்தாலும் யோசிச்சுட்டு முடிவெடுங்க, இப்ப போய் தூங்குங்க, கிளம்புங்க அப்படின்னு அங்கே தூங்கலாம் அப்படின்னு வரத்துக்கு ட்ரை பண்றான் ஈலான். அவன் அங்க இருந்து கிளப்பிடுறா.
ஆயமா திட்டுறாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஒரு பொண்டாட்டியா அவர் கூட இருக்க வைக்கிறதுக்கு தான் நீ ட்ரை பண்ணும், துரத்த கூடாதுன்னு சொல்ல, அவர் மனசுல என்ன தவிர வேற யாரும் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலையா? இதுக்கு மேல நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வாஷி சொல்றா. அதுக்காக உன் பக்கத்து வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேலைக்காகாதுன்னு எனக்கு தெரியாதான்னு வாஷி நினைச்சிட்டு இருக்கா. ஈலான் அவனோட ரூம்க்கு வரான். அந்த இடத்துல மூயா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னம்மா வேலைக்கார போனாவே செட்டில் ஆயிடலான் இருக்கியா? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு உன் வாழ்க்கைய பாரு அப்படின்னு ஈலான் சொல்றான். இல்ல முடியாது, இங்கதான் நான் தங்கி இருப்பேன், எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க. வாஷி எங்க அப்பா குடும்பத்தை ஒட்டு மொத்தமா மாட்டி விட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். வாஷியை நீங்க ரொம்ப நம்புறீங்கல்ல, அந்த அளவுக்கு அவன் நல்லவ கிடையாது. ஒருவேளை இந்த 3 மாசத்துல கண்டுபிடிக்காட்டி அந்த 3 மாசம் முடிஞ்ச அடுத்த நாளே இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சத்தியம் பண்றா. வேற வழியே ஈலானுக்கு தெரியல. 3 மந்த்ஸ் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள இங்க முடிச்சிட்டு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு 1 மாசத்துக்கிட்ட ஓடி போயிடுது. இன்னும் அந்த முன்னோர்களை கும்பிடுறதுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு கேட்க, இன்னும் 24 நாள் தான் இருக்கு அப்படின்னு வாஷி கிட்ட சொல்றாங்க. எத்தனை தடவை கேட்பீங்க? எதுக்காக அதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? முன்னாடி எல்லாம் அந்த நாள் வரும்போது சரிப்பட்டு வராது, உடம்பு சரியில்லைன்னு ஏமாத்திடலாம் தானே பண்ணுவீங்க. இப்ப ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு கேட்க, அன்னைக்கு சில முக்கியமானதெல்லாம் நடக்க போகுது, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த பக்கமா நம்ம ஈலானோட அசிஸ்டன்ட் உள்ள வரான். வாஷியோட வேலைக்கார பொண்ணுக்கு அவனை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. மிரட்டிக்கிட்டே இருக்கா, எதுக்கியா வந்திருக்க அப்படின்னு. இல்ல ஈலான் சார் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாஷி மேடம்க்கு கிஃப்டா கொடுக்க சொன்னாரு, இருக்கதுலயே ரொம்ப காஸ்ட்லியான ரேரான ஐட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாஷி வாங்கிக்கோ, வாங்கி ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறா. இங்க அவங்க வெயிட் பண்ணிருக்கான் ஈலான். நான் கொண்டு போனேன், ஸ்டோரேஜ் ரூம்ல வைக்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பா உங்க மேல அவங்க பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெட்டிங் நைட்ல இருந்து இப்ப வரையும் நீங்க அவங்க ரூமுக்கு போகவே இல்ல. இப்போ லேட்டா நீங்க போய் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க, அதனால அவங்க இன்னும் கடுப்பா இருக்காங்க. மூயா வேற இங்க இருக்கா இல்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் அவளை எப்படி சமாதானப்படுத்துறது, ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கிஃப்டா வாஷிக்கு வந்துகிட்டே இருக்கு. தினம் தினம் ஒரு கிஃப்ட் வந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே வாஷி கொண்டு போங்க, ஸ்டோரேஜ் ரூம்ல வைங்க, இல்ல பாக்கல நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு தொடக்கூட செய்யாம எல்லா ரேரான கிஃப்டையும் வாஷி ரூம்ல வச்சுட்டே இருக்கா. இது எல்லா விஷயமும் தெரியுது ஈலானுக்கு. ஒரு கிஃப்ட் கூட பாக்கலையா, தொட கூட இல்லையா, ஏன் இப்படி பண்றா? போய் போய் நான் உன்கிட்ட ஐடியா கேட்டேன் பாரு, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். வாஷிக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும் போல. நேரா ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு வாஷி கிட்ட கொடுத்து இப்படி கரெக்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். வாஷி பாக்குறா, பக்கத்துல இருக்க வேலைக்கார பொண்ணு மேடம்க்கு பல்லு வலினால டாக்டர் ஸ்வீட்லாம் சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஈலானுக்கு அசிங்கமா போயிருது, இது கூட தெரியாம வாங்கிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு. ஆயமா இல்லங்க, இல்ல பரவாயில்ல, பொண்டாட்டி மேல பிரியம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கொடுங்க கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம அடிக்கடி ஒன்னா வெளியே போலாம், நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ஈலான் சொல்றான். நான் வீட்டுக்குள்ளேயே ஆல்ரெடி இருக்கதில்ல, அப்பப்போ வெளியே போயிட்டு தான் இருக்கேன், என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. அடுத்த நாள் வாஷி நேரா நீ பிரின்சஸ் இருக்காங்கல்ல அவங்கள பாக்குறதுக்கு கிளம்பி போயிடுறா. என்னம்மா என்ன பாக்குறதுக்கு வந்திருக்க அப்படின்னு பிரின்சஸ் கேட்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் பிரின்சஸ் பார்க்க வந்தேன் அப்படின்னு இவ சமாளிக்கிறா. அவங்களும் ஓகே ஓகே சரி போனா போது அப்படின்னு வாஷிய உட்கார வைக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து சீவு உள்ள வரான். சீவுவை பார்த்ததும் பிரின்சஸோட பையன் தானே, டேய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, இந்த ஊருக்கே தலைவன் நீனு, ஸ்வீட் நிறைய சாப்பிட்டு உனக்கு நேத்து செரிமான பிரச்சனை வந்திருக்கு, ஸ்வீட்லாம் அதிகமா சாப்பிடாத, நான் சொல்றது புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. சரிம்மா புரியுதுமா, இனிமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சீவு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த விஷயம் அந்த விஷயம் இந்த வீட்டுல பெரிய லெவல் மேனேஜர் லெவல் மெய்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. பிரின்சஸ் பாக்குறாங்க, சீவு நீ வந்தா மட்டும் அத்தனை பொண்ணுங்க இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு என்ன பார்க்க வந்துட்டே இருக்காங்க, அது ஏனோன்னு தெரியல, இல்லைன்னா இந்த இடம் போர் அடிச்சுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்க அந்த மெய்டு பொண்ணும் பாக்குறா, கொஞ்சம் ஆப்வியஸா தான் பண்ணிட்டோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த மான் இருக்கால, அதான் வாஷியோட கசின் பொண்ணு, அந்த பொண்ணு அங்க வரா. இல்லடா எனக்கு போர் அடிக்குது, நான் தான் பேச கூப்பிட்டேன், அவளை உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சீவும் அங்க உட்காந்துட்டு இருக்கான், ஸ்வீட் எடுக்க போறான். அடம் பிடிக்காத, கொஞ்சமும் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு நீ வயிறு சரியாகிற வரைய பொறுமையா இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. மான் உள்ள வரா. கொஞ்ச நேரம் பிரின்சஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணுக்கு வாஷிய பிடிக்காதுல்ல, மான் உன் கசன் தானே அப்படின்னு வேணும்னே ஏத்தி விட ஆரம்பிக்கிறா. ஏதோ வாஷியே ஸ்பை ரெடி பண்ணி வச்சிருக்க மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் இருக்குன்னு ஞாபகப்படுத்துற மாதிரி அவ பண்றா. உடனே மானும் ஆமா ஆமா அவனோட தங்கச்சி தான் அப்படின்னு அவளும் வேணும்னே இவளை போட்டு விடுறதுக்கு மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க. வாஷி உடனே மானனோட அக்கா தான், நாங்க என்னதான் குடும்பத்துல தூரத்து சொந்தமா இருந்தாலும் அவன் அக்காங்கிறது மாறிடுமா என்ன, மான் உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எப்ப வேணா என் வீட்டுக்கு வரலாம், நான் உனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. இத பாத்துட்டு பிரின்சஸ் லைட்டா நம்ம வாஷிய நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க, இவ்வளவு வெளிப்படையா இருக்காளே அப்படின்னு. சீவுக்கு தான் டவுட் வருது, எதுக்காக இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறத வெளிப்படையா காட்டிட்டு இருக்கா அப்படின்னு.
வாஷி வெளியே வரா. என்னையே போட்டு விட பாக்குறீங்களா? இதுக்கு மேல போர் அடிச்சா வேற ஏதாவது உருப்படியா வேற வழிய பாருங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. போட்டு கொடுத்த பொண்ணுங்களுக்கு பாருங்களேன், இந்த பொண்ணுங்களுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு எப்படி வெளிப்படையா சொல்லிக்கிட்டான்ட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. வாஷி பெரிய ஆளா தான் இருப்பா போல அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வாஷி மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. நம்ம எதுக்கு திடீர்னு இன்னைக்கு பிரின்சஸ பாக்க போனோம்? பிரின்சஸ் இன்னைக்கு கொஞ்சம் உங்ககிட்ட நல்லா பிஹேவ் பண்ண மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல வாஷி சொல்றா, நாளைக்கும் வருவேன், நாளானைக்கும் நான் பிரின்சஸ பாக்க வருவேன். பிரின்சஸ் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க பவரை நம்ம கையில புடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது தானே. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ள யோசிக்கிறா, ஈலான் டெய்லி வெளியே போலான்னு சொன்னால அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும். ஈலானாலேயே டிஸ்டர்ப் பண்ண முடியாத ஒரே இடம் பிரின்சஸோட வீடுதான். அதுக்காக தானே நானே பிரின்சஸ பாக்குறதுக்கு உள்ள போயிருக்கேன் அப்படின்னு வாஷி யோசிச்சுட்டு இருக்கா. உடனே வேலைக்கார பொண்ணு நல்லா புரிஞ்சிருச்சு, ஈலான் உங்களை இத்தனை நாள் கண்டுக்காம விட்டாரு, சோ அவரால் அப்ரோச் பண்ண முடியாத இடத்துக்கு போயிட்டு விட்டு பிடிக்க போறீங்க. அவரே என்ன பண்றதுன்னு தெரியாம தேடி உங்கள்ட்ட வரணும், அதானே உங்க ஐடியா அப்படின்னு கேட்க, அப்படியா? அப்படிலாம் ஒரு ஐடியாவும் இல்ல. என்ன விட்டு அவ எங்கேயாவது ஓடி போயிடணும், நான் நிம்மதியா இருக்கணும், இந்த வாழ்க்கையாவது உயிரோட வாழணும், அதான் என்னோட ஐடியான்னு வாஷி யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாளும் சொன்ன மாதிரி பிரின்சஸ பார்க்க போறா. சீவுக்கு டெய்லி தகவல் போகுது, வாஷி இன்னைக்கு உங்க அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க, இன்னைக்கு உங்க அம்மாவை பார்க்க வந்திருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அப்படியே ஓடி போயிட்டு இருக்கு. ஒரு தடவை வரும்போது ஹ்வாஷி ஒரு முத்துமணி எல்லாம் கூட பிரின்சஸ்க்கு கொடுக்கறா. பிரின்சஸ்க்கு இப்ப ஹ்வாஷிய ரொம்ப பிடிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பேசுறா அந்த பொண்ணு, நல்லா பழகுறா, மரியாதையா நடந்துக்கிறா. நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இவ இல்ல போலவே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்ப வேலைக்கார பொண்ணு ஒருத்தி, அந்த ஹை லெவல் மெய்டு ஒருத்தி நிறைய லிச்சி பழங்கள் எல்லாம் ராஜா கொடுத்து விட்டுருக்காரு பிரின்சஸ்க்கு. இத நேரா எடுத்துட்டு போயிட்டு சீவு சார் கிட்ட கொடுத்துருவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சீவுவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு பெரிய இடத்துல செட்டில் ஆயிடணும்னு யோசிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க போல. ஆனா பிரின்சஸ் பாக்குறாங்க, இங்க இருக்கிற எந்த பொண்ணுங்களை சீவு கிட்ட அனுப்பி வச்சாலும் சீவுக்கு தான் பிரச்சனை. அதனால நம்ம ஹ்வாஷியை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு. ஹ்வாஷி நீ ஹெல்ப் பண்றியாமா, இத போய் நீ சீவு கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஹ்வாஷியும் வேற வழியே இல்லாம அதை எடுத்துட்டு சீவு கிட்ட போறா. இந்த பழத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஹ்வாஷிய சொல்ல, சீவு நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான், கண்டுக்காமலே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹ்வாஷிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிடுறா. உடனே சீவு பாக்குறான், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல? அவ்வளவு மரியாதையான ஒரு வீட்டுல ஒரு பையனை உங்க அப்பா நல்லா வளர்க்க மாட்டாரா? எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த டாக்குமெண்ட்டை வேணா படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல ஹ்வாஷி டக்குன்னு மண்டி போட்டுடுறா. என்ன மன்னிச்சிருங்க சீவு, எங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டான் தான், ஆனா மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய தப்பு பண்ணல. அதுக்குள்ள இந்த பிரச்சனையை நான் தடுத்து நிறுத்திட்டேன் அப்படிங்கறதால இத பெருசாக்காம விட்டுருங்க அப்படின்னு சொல்ல சீவு பக்கத்துல வரான். கையில இருக்க அந்த புக்கை வாங்க தான் வரான். ஆனா ஹ்வாஷிக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவனோட உத்தரவுலதான் நம்ம ஹ்வாஷி இறந்து போயிருப்பா போல போன ஜென்மத்துல. பயந்து நடுங்கிட்டு இருக்கா. சீவு அவளை புக்கை வச்சு அப்படியே தூக்கி விட்டுட்டு, கவலைப்படாதீங்க, சும்மா நானே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அவங்க அண்ணன் ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிடல, பணமும் ஒண்ணு பெருசா பறி போயிடல, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வாஷி இப்படி நடுங்கிட்டே நின்னுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஈலான் வந்துட்டாரு, அவர் ஒய்ஃப கூட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்ல, வாங்க போலாம். ஈலான் வந்துட்டாரா அப்படின்னு சீவுவை கூட்டு வந்துட்டு இருக்கான். வாஷி ஒரு மாதிரி வெடவெடத்து போய் வரத பார்த்துட்டு ஈலான் என்ன ஆச்சுன்னு கேட்க, முதல் தடவையா வாஷி அவனோட கையை பிடிச்சுக்கிறா. அவ்வளவு பயந்து போயிருக்கா. என் ஒய்ஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கா, நான் அவளை கூட்டிட்டு வெளியே போறேன் அப்படின்னு ஈலான் சொல்றான். நல்ல ஜோடியா இருக்கும் போலவே அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. வாஷி இன்னும் டென்ஷன் ஆயிட்டு வரத பார்த்துட்டு ஈலான் என்ன ஆச்சு அப்படின்னு வண்டியில கேட்டுட்டு இருக்கான். வாஷி யோசிக்கிறா, போன தடவை நடந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நான் பண்ணவே இல்ல. மூயாவை என்ன போன ஜென்மத்துல கொல்றதுக்கு ட்ரை பண்ணா, அதனாலதான் அவளை லவ் பண்ற எல்லாரும் என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. இந்த தடவை அவ என்ன கொல்றதுக்கு ட்ரையே பண்ணல, ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாவே ஆகல. ஆனா அப்பவும் எதனால என் மேல இவ்ளோ கோவம் அவருக்கு, ஏன் சீவு என் மேல இவ்ளோ காண்டா இருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. பாத்துட்டே இருக்கான் ஈலான். நான் உன் புருஷன், என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கான். இல்ல வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நர்வஸா இருக்கேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. அம்மா இங்க என்ன வாசம் அடிக்குது, வண்டியில ஏதோ வாசம் அடிக்குது அப்படின்னு வாஷி சொல்ல, இங்க எந்த வாசமும் இல்ல. வாஷி உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் உன்னை காப்பாத்துவேன், நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணாட்டியும் பரவாயில்ல, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஈலான் சொல்றான். இத பாத்துட்டு நீ என்னையா காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ற, நீ யார காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன்னு எனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஹ்வாஷிய போட்டு விட்டுட்டு எப்ப பாரு சோகமாவே உட்கார்ந்துட்டு இருப்பால, அந்த பொண்ணு கிட்ட வேலைக்கார பொண்ணு வரா. நீங்க எப்ப பாரு நீங்க ஹ்வாஷிய போட்டு விட்டுறதுக்கே ட்ரை பண்றீங்க, அதுவும் இல்லாம இங்க சீவு கிட்ட நீங்க க்ளோஸ் கூட ஆகல, இது மட்டும் தெரிஞ்சதுன்னா நமக்கும் முதலாளி இருக்காங்கல்ல, நான் வேலைக்கார பொண்ணு தான், ஆனா உங்களுக்கும் மேல பாஸ் இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் தண்டனை கொடுத்துருவாங்க, எனக்கும் தண்டனை கொடுத்துருவாங்க, நீங்க ஏதாவது ஐடியா பண்ணுங்கன்னு சொல்ல, நீ வாயை மூடு, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு அதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறா. வாஷி நல்லா தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு குளிர ஆரம்பிக்குது. பார்த்தா விண்டோ லைட்டா திறந்துருக்கு. வாஷி விண்டோவை சாத்துறதுக்கு போயிட்டு, இல்ல வேண்டாம் ஃபுல்லா திறந்து வச்சிடலாம் அப்படின்னு பனி காத்து உள்ள வர மாதிரி திறந்து வச்சிடுறா.
அடுத்த நாள் ஆளுங்க வந்து செக் பண்றாங்க. வாஷிக்கு செம்ம ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு. ஏன் டாக்டரே வந்துடுறாங்க. டாக்டர் ஈலான் கிட்ட ரொம்ப ஃபீவர் வந்திருக்குங்க. ஒண்ணும் ஆனா பெரிய விஷயம் கிடையாது. மருந்து கொடுத்துட்டேன். சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈலான் பாக்குறான். வாஷிக்கு எப்படி இவ்ளோ ஃபீவர் வர விட்டாங்க? வேலைக்காரங்கள நல்லா ஜன்னல் எல்லாம் செக் பண்ண சொல்லுங்க. அவள பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஈலானுக்கு ஒரு மாதிரி வாஷிக்கு உடம்பு சரியில்லைன்னு கவலையா தான் இருக்கு. வாஷி வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்ப மருந்த கொண்டு வந்து குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டை பாத்துக்கிற மேனேஜர் இந்த மாசத்தோட ஆளுங்க எல்லாம் எங்க வேலைக்கு பார்க்கணும், எத்தனை பேர் வருவாங்கன்னு ரூஸ்டர் போட்டிருக்கேன். இது ஓகேவான்னு பாருங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல பரவாயில்ல, இதெல்லாம் நீங்க தானே பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கும் மேலே நீங்களே கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. பிரின்சஸ்க்கு டெய்லி வாஷிய ஒரு 20 நாளா பார்த்து பார்த்து வாஷிய மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு, மதியானம் ஆயிடுச்சு, வாஷி நேரம் வந்திருக்கணுமே, ஏன் வரல அப்படின்னு கேக்குறாங்க. வாஷிக்கு உடம்பு சரியில்லையா, இப்பதான் ஆளுங்க தகவல் சொல்லிவிட்டாங்க. டாக்டரே வந்து செக் பண்ணிட்டு போற அளவுக்கு உடம்பு முடியாம இருக்கான் அப்படின்னு சொல்ல, இளவரசி உடனே வண்டியில மருந்து கட்டிட்டு போங்க, வாஷிக்கு நல்ல மருந்து கொடுங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கா, நல்லா அவளை சாப்பிட சொல்லி வீட்டுல சொல்லி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலைக்கார லேடி பாக்குறா. இளவரசிக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சு போல வாஷி மல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இங்க சீவுவை காட்டுறாங்க. சீவு வீட்டுல யாரோ ஒரு லேடி கிட்ட போய் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். இது சீவுவோட ஒய்ஃப் போல. என்னாச்சு, உனக்கு உடம்புலாம் ஓகே தானே அப்படின்னு சீவு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, லைட்டா தூக்கம் வரலையே, நான் டாக்டரை கூப்பிட்டேன், அம்மா கூட ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தால அப்படின்னு அவ இளவரசிய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் ஊர்ல தானே இருந்தாங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சீவு கேக்குறான். இந்த பொண்ணு இது திருட்டுத்தனமா தான் இவன் தங்கியிருப்பா போல, கையெல்லாம் ஒரு மாதிரி புடிச்சுக்கிறா. இல்ல அது வந்து நல்லதா இருக்காங்க, ஏதோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தா போல அப்படின்னு ஏதேதோ சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. எங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைக்கு என்னைக்கும் நாங்க கடமைப்பட்டிருப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம வாஷி இருக்கால, அவளுக்கு உடம்பு சரியில்லை போல, அதனால உங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க, வாஷி மேல அவங்களுக்கு பாசம் அதிகம் வந்துருச்சு போல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சீவு பாக்குறான். நேத்து நம்ம பண்ண வேலையால பயந்து நடுங்கிட்டா, இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு டிராமா போட்டு இங்க வராம எஸ்கேப் ஆயிட்டாளான்னு வாஷியை நினைக்கும் போது அவனுக்கு சிரிப்பா இருக்கு. கொஞ்சம் நக்கலாவே சிரிச்சிட்டு இருக்கான். அம்மா அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சுட்டாங்கிறது உண்மைதான், சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சிரிச்சுட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கான். இங்க வாஷியோட பாக்குறதுக்காக அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அம்மா வராங்க. கூடவே அண்ணனும் வரான். அண்ணன் உள்ள வந்துட்டு நேரா நம்ம மூயா வேலைக்கார பொண்ணா இருக்கால, அவளை பார்த்துட்டு பயங்கரமா சொல்ல விடுறான். யாருமா நீ, இங்க வேலைக்கார பொண்ணா இருக்கியா, என் கூட என் வீட்டுக்கு வந்துடுறியா, உன்னை என் துணை மனைவி ஆக்கிக்கிறேன், ராஜாத்தி மாதிரி இருக்கலாம், நான் உன்னை ஜாலியா பாத்துக்கிறேன், ஜம்மனு வாழலாம் அப்படின்னு ஏதேதோ சொல்றான். மூயா பாக்குறா. வாஷியோட அண்ணனா அப்படின்னு கேக்குறா. ஆமா ஆமா அப்படின்னு சொன்னதும், வாஷியவே எனக்கு பிடிக்காது, இவ்வளவு கேவலமான குடும்பத்துல இருந்து வேற வந்திருக்கா போல, இவன் அண்ணன் மூஞ்சி முகரையும் பாருன்னு திட்டிட்டே அங்கிருந்து நேரா உள்ள போயிடுறா. வேலைக்கார பையன் தடுத்து நிறுத்துறான். இங்க பாருங்க, சும்மா இருங்க, அந்த பொண்ணு எந்த ரூம்குள்ள போயிருக்கா பாருங்க, இது ஈலானோட ஸ்டடி ரூம், அந்த ரூம்ல வேலை பாக்குற பொண்ணுனா முக்கியமான ஆளா இருக்க போறாங்க, நீங்க வம்பு வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, யார பார்த்து என்ன வார்த்தைரா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு துரத்திக்கிட்டே அங்க இருந்து ஓடுறான். நேரா உள்ள ஓடி போறான். வாஷி கிட்ட போயிட்டு, ஆமா ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு யாரு வாஷி, பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கா, அந்த பொண்ணுலாம் வேலைக்கார பொண்ணா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, எங்காவது பெரிய இடத்துல பொண்டாட்டியா இருக்க வேண்டிய பொண்ணு அப்படின்னு சொல்ல, வாஷி பாக்குறா. யார பத்தி சொல்ற, ஒரு பொண்ணு என்னோட ஹஸ்பண்டோட ரூம் ஆபீஸ் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலே அவளை பத்தியா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா செம்ம அழகா இருந்தால அப்படின்னு இவனும் பல்ல காட்டிட்டு இருக்கான். வாஷி கடுப்பாயிட்டு, நீ ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணிட்ட, இதுக்கு மேலேயும் நான் புகுந்த வீட்டுல வந்துட்டு இருக்கேன், இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா நடக்கிறதே வேற, உனக்கெல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பாவம் என்னை வந்து சேரக்கூடாது, இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை வீணாக்க மாட்டேன், இங்க பிரச்சனை பண்ணாம இங்க கிளம்பிடுன்னு வாஷி மிரட்டிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. சரிடி உட்ரி, ஒரு வேலைக்கார பொண்ணை பார்த்து உன் அண்ணன் ஆசைப்பட்டுட்டான், அது ஒரு பிரச்சனையான்னு அவங்களும் வெக்கமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க வாஷி பாக்குறா. அம்மா அண்ணனுக்கு செல்லம் கொடுத்து நீ ஓவரா கெடுத்து வச்சுட்ட, நீ வளர்த்த விதமே கொஞ்சமும் சரி கிடையாது அண்ணனை, நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு பெரிய போட்ல சின்னதா ஒரு ஓட்ட விழுந்தா போதும், தண்ணி போய் அந்த போட்டு முழுகிருமா, அண்ணன் பண்ற தப்பால ஒரு சின்னதா அளவுல பாதிப்பு வந்தா கூட போதும், அவ்வளவுதான் நம்ம குடும்பமே வந்து கரையேறாம போயிரும், அதனால நீ ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்குன்னு சொல்ல, என்னடி ஏதோ பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற, எனக்கே பயமா இருக்குடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. வாஷிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சீவுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு. கதை என்ன இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, போக போக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வரப்போகுது. சோ மிஸ் பண்ணாம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.